அன்பு சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? அன்பு சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவி
ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியூடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் நம்ம நாட்டு கலைஞர்களோட அருமையான குரல்ல அதாவது வந்து தென்னிந்திய பாடல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு வர்றது வள்ளுமை. அந்த வகையில இன்றும் கூட உங்களுக்கு பிடித்த பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய பாடல் வகைகளை எங்களுடைய நாட்டு கலைஞர்களினுடைய இசையமைப்புலையும் அவர்களுடைய குரல்லையுமே வந்து இந்த கிழமையுமே உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி என்னோட இன்றைக்கும் கூட தொகுத்து வழங்குவதற்காக கலின்ஸ்டா இணைந்திருக்கிறார். வணக்கம் கலின்ஸ்டா. வணக்கம் அன்ராஜ். வணக்கம் நேர்களே. மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு சொன்னாலே தனியான ஒரு எனர்ஜி வந்து எல்லாரிடமும் வந்துடும். என்னன்னு சொன்னா பாடல்கள் அப்படி இருக்கும். எங்களுடைய இசைக்கலைஞர்கள் வந்து உங்களுக்காகவே உங்களுக்கு பிடித்த பாடல்களை தரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. வளமை போலவே வந்து வித்தியாசமான பாடல்கள், எல்லா பாடல்களுமே வந்து நாங்கள் தரதுக்கு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா தான் எங்களுடைய நிகழ்ச்சி அமைஞ்சிட்டு இருக்கு. என்று சொன்னா புதிய பாடல்கள், பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான பாடல்களை நாங்களுமே தந்துட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கும் ஆதரவு தந்துட்டு வருவீங்க. மென்மேலும் வந்து உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த ஈழத்து இசை கலைஞர்களுடைய திறமைகளை வெளிக்கொணரும் முகமாக இந்த நிகழ்ச்சியுமே நாங்களுமே தந்துட்டு வரோம். இதுல நிறைய கலைஞர்கள் பங்கு பெற்றிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய இசை கலைஞர்களாக இருக்கட்டும், வாத்திய கலைஞர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து பல்வேறு நபர்களுடைய ஒத்துழைப்பு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. சோ அந்த வகையில நாங்களுமே அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொள்கின்றோம். கண்டிப்பாக. அதாவது வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து இன்றைக்கு யார் வந்து இணைந்திருக்க போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் குழு அப்படின்ற பேண்ட் குழு தான் இன்றைக்கு நம்மளோட வந்து இணைஞ்சிட்டு இருக்க போறாங்க. ஸோ 2 வாரங்களாக அவங்க தான் கண்டினியூஸா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரங்களும் அவங்களோட ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸோட தான் இந்த நிகழ்ச்சி நகர்ந்து செல்ல தயாரா இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கும் கூட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திறமையான கலைஞர்கள் யார், அதாவது பாடகர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் ரங்கநாதன், டப்ரீனா, அகிலன், கொன்சிகா, பூஜா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையுமே வரவேற்றுக் கொண்டு அவங்களோட அருமையான குரல்ல தான் இன்றைக்கும் கூட பாடல்கள் அமைய பெற்றிருக்க போகின்றது. என்னென்ன பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களாகத்தான் இருக்கும். நிறைய பாடல்கள் வந்து பழைய பாடல்களாக இருந்தாலும் இப்ப வந்து அது ரீட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு படத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இவ குறிப்பாக குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள்லயே வந்து அங்க அந்த காலத்து பாடல்களை காப்பிரைட்ஸோட இப்ப வந்து ரீட்ரெண்டிங் ஆக்குறது வளர்ந்து, அந்த வகையில கூட இன்றைக்கும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில பழைய கால பாடல்களையுமே இப்ப புதிதாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். சோ பழைய பாடல்கள் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தெரியும், அதாவது நிறைய அர்த்தங்களையும் நிறைய ஒரு வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களையும் கொண்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லி, சோ அந்த பாடல்களோட சேர்ந்து இந்த காலத்து இளைஞர் ஜுவதிகளுக்கு ஏற்ற மாதிரியான எனர்ஜெட்டிக்கான வைப் பண்ணக்கூடிய மாதிரியான வைப் மெட்டீரியல் சாங்ஸுமே கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அந்த வகையில இன்றைய நிகழ்வினுடைய முதலாவது பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஓகே, அந்த வகையில நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்துல என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ இந்த பாடலுக்கு அப்புறம் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, மன திருப்தி அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவுமே வந்து அற்புதமான பாடல். எங்களுடைய இசை கலைஞர்கள் வந்து இன்றைய நாளிலும் அந்த பாடலை பாடுவதற்கு தயாராக இருக்கின்றார். பார்க்கலாம். நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் கையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோழா மொத்த கூத்துக்கை யாருக்காக, மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான் அன்பே. நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் கையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோழா மொத்த கூத்துக்கை யாருக்காக, மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான்
கடல் காற்று கூட்டா என்பதுமே தென்றாத்தால் வருமே இந்த பூமி பந்து உங்கள் கூடை பந்து அந்த வானம் வந்து கூடை செய்வதுண்டு சிறை இருக்கும் மனங்களை செலவை செய் சிறை இருக்கும் மனங்களை பறவை செய் இந்த மலர்களும் தண்ணீர் சிந்தி கண்டதில்லை துளை காற்று கண்டாதா கடல் காற்று கூட்டா தேன் வருமே தென்றாத்தால் தீவருமே என்னாச்சு தோணலையே ஏதாச்சு தெரியலையே நட்டாச்சு லவ் இல்லையே லவ் ஆச்சு நட்பில்லையே நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் கையில் இல்லை இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் போரா மொத்த கூத்துக்கள் யாருக்காக மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான் நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் கையில் இல்லை இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு போரா மொத்த கூத்துக்கள் யாருக்காக மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான் Shima, oh Shama 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 Shima. Irupoma velipadiyaai, asirupoma malar kudayai, sitti viralgal, சீரை சேது போனே பெண்ணின் மனங்களும் நம்மை சேது போனே ரொம்ப காதலை இந்த பூமி கண்டிருக்கும் பல மாற்றங்கள் வந்து வந்து போயிருக்கும் இந்த உலகத்தில் எவருமே ஜூலை காற்று கடல் காற்று கூட்டா தேன் வருமே தென்றாத்தால் வருமே என்னாச்சு ஏதாச்சு நட்டாச்சு லவ் இல்லையே லவ் ஆச்சு பிள்ளையே நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் கையில் இல்லை இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு போடா மொத்த கூத்துக்கள் யாருக்காக மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான் நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் கையில் இல்லை இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு போடா மொத்த கூத்துக்கள் யாருக்காக மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான் Thank you.
கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை நாங்களுமே தந்து கொண்டிருக்கிறதுல வந்து எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னு சொன்னா ஆரம்ப பாடலுமே ரொம்பவுமே எல்லோருமே என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில இருந்தது. அது போல அடுத்த பாடலையும் பார்க்கின்ற போது வந்து எப்படி சொல்றது, ஒரு வைப் பண்ணக்கூடிய பாடல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நினைக்கிறோம். ஸோ டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுதே வேற லெவல்ல வைப்பை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து குறிப்பாக எந்த ஒரு கொண்டாட்டத்திலேயாக இருந்தாலுமே அதிகமாக நாங்க கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு பாடல். அந்த வரிசையில நிகழ்ச்சியில இன்றைய நாளிலும் உங்களுக்காக தர இருக்கின்ற பாடல் பார்க்கலாம். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னாள், என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னாள், என்ன பாட தோன்றும். காதல் பாட்டு பாட நானும் இல்லை, காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, தாலாட்டு பாட தாயாகவில்லை. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னார், என்ன பாட தோன்றும். நிலவில்லா வானம், நீரில்லா மேகம், பேசாத பெண்மை, பாடாத உன்னை, கண்ணை மெல்ல மூடும், தன்னை எண்ணி ஓடும், பெண்ணை பாடச் சொன்னான், என்ன பாடத் தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னார், என்ன பாடத் தோன்றும். தனிமையில் காணும், சபையிலே மௌனம், உறவுதான் ராகம், உயிரெல்லாம் பாசம், அன்பு கொண்ட நெஞ்சில் அனுபவம் இல்லை, என்னை பாடச் சொன்னான், என்ன பாடத் தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னாள், என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னாள், என்ன பாடத் தோன்றும். அன்பு சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா?
அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா வான்மழையில் நான் நனைந்தால் நிலவொளிதான் கரைந்திடுமா தீயினிலே நீ இருந்தால் நிலவொளிதான் சுகம் தருமா மரக்கிளையில் ஒரு குருவி கூடு கட்டி வாழ்ந்ததே அந்தரத்தில் ஆடவிட்டு ஆலமரம் சாய்ந்ததே இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா நீ அரைச்ச சந்தனமே நிலவொளியில் மாறலையே நேசமெனும் கோட்டையிலே காவலினும் தீரலையே பேசாமல் போனதென்ன பாசப்புறாவினிலே வீசாமல் வீசும் இங்கே பாச புயல் மண்ணிலே இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா அன்ப சுமந்து சுமந்து ஓகே நேயர்களே, அப்படியே தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. நம் நாட்டு கலைஞர்களுக்கான ஒரு களம். கண்டிப்பாக அவர்களுடைய குரல்ல அருமையான பாடல் தெரிவுகள் இன்றைய தின நிகழ்ச்சியிலுமே உங்களையும் மகிழ்ச்சி படுத்திட்டு எங்களுடைய நிகழ்ச்சியிலுமே அலங்கரிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அடுத்து கூட ஒரு அழகான பாடல். ஸோ உங்களை கொஞ்சம் பின்னாடி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு வைப் மெட்டீரியல் சாங்ஸை தொடர்ந்து அடுத்து கொஞ்சம் மெலடியா அப்படியே நம்ம பழைய காலங்கள் நினைவுகளோடு அப்படியே மீட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வகையில உண்மையிலேயே எல்லோருடைய மனதை தொட்ட வரிகள் என்று கூட சொல்லிக் கொள்ள முடியும். அதுல ஒவ்வொரு வரிகளுமே போற்றப்படக்கூடியவை என்றுதான் சொல்ல முடியும். பல அர்த்தங்களை தரக்கூடியதாக இருந்தது அந்த பாடலுடைய வரிகள். சோ அந்த பாடல் எங்களுடைய நிகழ்ச்சியில நாங்களுமே தரதுக்கு ரெடியா இருக்கிறோம். பார்க்கலாம். ஆ
எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட நங்கையின் ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி கொஞ்சம் பொன்னான மலரே ஊஞ்சல் ஊஞ்சல் தன்னில் தானாடும் நிலவே மின்னல் மின்னல் கோடி போலாடும் அழகே கண்ணல் கண்ணல் மொழி நீ பாடும் குயிலே கட்டுக்குள்ள நிற்காது தெரிந்த காளையை கட்டி விட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே இக்கரையும் அக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டியணை கட்டி வைத்த பைங்கிடியே என்னில் நீயடி உன்னில் நானடி என்னில் நீயடி உன்னில் நானடி ஓ பைங்கிடி நிதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கையின் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட நங்கையின் ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்கிடி நீதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கையின் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி ஓகே நேயர்களே, அப்படியே தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. நம் நாட்டு கலைஞர்களுக்கான ஒரு களம். கண்டிப்பாக அவர்களுடைய குரல்ல வந்து அருமையான பாடல் தெரிவுகள் இன்றைய தின நிகழ்ச்சியிலுமே உங்களையும் மகிழ்ச்சி படுத்திட்டு எங்களுடைய நிகழ்ச்சியிலுமே அலங்கரிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அடுத்து கூட ஒரு அழகான பாடல். ஸோ உங்களை கொஞ்சம் பின்னாடி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு வைப் மெட்டீரியல் சாங்ஸை தொடர்ந்து அடுத்து வந்து கொஞ்சம் மெலடியா அப்படியே வந்து நம்ம பழைய காலங்கள் நினைவுகளோடு அப்படியே மீட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வகையில வந்து இந்த பாடல் வந்து என்ன பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளோட கலின்ஸ்டா சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா பழைய காலங்களுக்கும் பழைய கால பாடல்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த வகையில அவங்க சொன்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிச்சயமா. ஏன்னு சொன்னா அன்ராஜ் கூட வந்து அந்த பாடல்களை வந்து ரொம்பவுமே மனப்பாடமாக்கி வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அவங்க அடிக்கடி சொல்ற போது வந்து அந்த பாடல் எங்களுக்குமே வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். சோ நானுமே அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். சங்கீத மேகம் என்கிறதான பாடல். அந்த பாடல் வரிகள் வந்து நேயர்கள் எல்லோருக்குமே வந்து பாடமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சொன்னா எஸ்.பி. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வந்து இறந்தும் வந்து இன்று மக்களுடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பவராக இருக்கின்றார். அதே போல வந்து அவர் பாடிய அந்த பாடல் வரிகளும் வந்து நான் என்ன மண்ணை விட்டு போனாலும் வந்து எப்பொழுதுமே வந்து இசையாய் மலர்வேன் என்கிற மாதிரி வந்து அந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கும். உண்மையிலேயே எல்லோருடைய மனதை தொட்டு வரிகள் என்று கூட சொல்லிக் கொள்ள முடியும். அதுல ஒவ்வொரு வரிகளுமே வந்து போற்றப்படக்கூடியவை என்றுதான் சொல்ல முடியும். பல அர்த்தங்களை தரக்கூடியதாக இருந்தது அந்த பாடலுடைய வரிகள். அது மாத்திரமில்லாமல் இந்த பாடல் வரிகள் என்று சொல்லி பார்க்கின்ற போதுதான் யாரு இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் சொல்லி பார்த்தால் முத்துலிங்கம் அவர்கள் தான் இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியிருப்பார். அது மாத்திரமில்லாமல் பாடலுக்கு இசையமைத்திருப்பார் இளையராஜா அவர்கள். ரொம்பவுமே அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் வந்து 1985 ஆண்டு வெளிவந்த உதயகீதம் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடலாக இருக்கின்றது. சோ அந்த பாடலை எங்களுடைய நிகழ்ச்சியில நாங்களுமே தரதுக்கு ரெடியா இருக்கிறோம். நிகழ்ச்சியில யார் அந்த பாடலை பாட போறாங்க என்றாச்சு? எஸ், திலக் அவங்க தான். நம் நாட்டு கலைஞர் திலக்கோட குரல்ல வந்துட்டு இந்த பாடல் அமேசிங்கா பாடுறதுக்கு தயாரா இருக்காரு. ஸோ கண்டிப்பா நீங்களுமே பார்க்க ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆரம்பத்துல நாங்க சொல்லியிருந்தோம் இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டை கொடுக்கக்கூடிய மாதிரியான பாடலா தான் இந்த பாடல் அமைந்திருக்க போகின்றது. இப்ப நிகழ்ச்சியிலுமே திலக்கோட குரல்ல வந்துட்டு சங்கீத மேகம் பாடல் பார்க்கலாம் வாங்க.
சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஈக சுகம் பெறராக நதியினில் நீந்தவா போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஈக சுகம் பெறராக நதியினில் நீந்தவா என்ன தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே கேளாய் பூமலமே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றனே உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனியில் போகின்றனே எந்த மூச்சும் எந்த பாட்டும் அணையா விளக்கே எந்த மூச்சும் எந்த பாட்டும் அணையா விளக்கே கேளாய் பூமனமே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் காலை என் கீதமே எங்கும் புறாவுமே நாளை என் கீதமே எங்கும் புறாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நேயர்களே, இன்றைய தினமும் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருந்து பல தரப்பட்ட பாடல்களை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்திலும் கூட இந்த பாடல்களை உங்களுக்காக வழங்கிய திலக், டப்ரீனா, அகிலன், ரங்கநாதன், பூஜா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நாங்கள் ஸ்பெஷல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோட அதுல ஒருத்தவங்களோட பேரை மறந்துட்டீங்க, கொன்சி அவங்களுக்குமே ஸ்பெஷலி நன்றிகளை கூறிட்டு நாங்களுமே நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவதற்கான நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி கரீம் சார், நிச்சயமாக நீங்க சொன்னது போல எங்களுடைய பாடகர்களுக்கு மாத்திரமல்லாமல் இசைக்கலைஞர்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு ஒளியொலியம் அமைப்பை வழங்கியவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு தொழில்போதியை வழங்கிய விதுஷாந்த் மற்றும் துவாரகன் ஆகிய இருவருக்குமே நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போன்றோம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைப்பு செய்த செல்வச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிட்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜா. பாய்.